வணக்கம். இப்போ நம்ம செல்ஃபோன் பேக் போட்டோம் இல்லையா, இதை மாதிரி போட்டு முடிச்சிட்டோம் இல்லையா, ரெண்டு பக்கமும் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நமக்கு இந்த மாதிரி ரெண்டு வேணும். ஒன்று நான் இந்த பக்கம் போட்டுட்டேன், இந்த பக்கம் போட்டுட்டேன். இது மாதிரி இந்த பக்கம் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இந்த மாதிரி பேகை வச்சுக்கிடுங்க. இந்த ரெண்டு வர்றதை விட்டுறணும். அடுத்தது 1 2 3 வரும். இந்த 3ஐயும் விட்டுறணும். இந்த 2ல் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நடுவில் வருது பாருங்கள் 2 பாசி, அதில் நம்ம போடணும். இதில் முடித்ததுனால நமக்கு உள்ளுக்குள்ளே நிறையா நரம்பு இருக்குது. அதில் போய் நின்றுக்குது, மாட்டிக்கிட்டு மேலே வர மாட்டேங்குது. கீழ் பக்கமாக போயிடுச்சு. அதில் முடிச்சு போட்டு நம்ம முடித்தோம் இல்லையா, அதனால் அதை இடிச்சிட்டு அப்படியே கீழே பார்க்க போயிடுச்சு. லைட்டாக மாறினா கூட அது கொஞ்சம் திரும்பின மாதிரி போயிடும், நல்லா இருக்காது. கரெக்டாக போடணும். ஸோ இந்த ஒரு பாசியில் நரம்பு இப்படி இருக்குது. ஒன் போல் வச்சு பிடிச்சிக்கோங்க, சரியா? இப்போ அந்த பக்கம் போகிற மாதிரி இங்கேருந்து இந்த வெளி பக்கம் போகணும். 3 பாசி, இது ஒரு பாசி இருக்குதா? இப்போ நம்ம 3 பாசி ஒரே பக்கமாக போடுறோம். வெளி பக்கமாக இருக்கு இல்லையா, இந்த நரம்பில் நம்ம 3 பாசி கோர்த்து உள் பக்கம் இருக்கிற நரம்பை எடுத்து கிராஸ் பண்ணுறோம். தெரியுதா? இப்போ இந்த நரம்பை எடுத்து அடுத்த பாசியில் போட்டு வெளியே வர போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த வெளியே வந்துச்சுல்ல, இந்த நரம்பில் 2 பாசி போடணும். இந்த குட்டி பாசிலையும் இந்த பெரிய பாசிலையும் நரம்பு இருக்குது, அதனால் நம்ம 2 பாசி இப்போ போட போகிறோம். போட்டு உள் பக்கமாக போகிற மாதிரி திருப்புறோம். இப்படி வரும், சரிங்களா? இப்போ இதில் 3 பாசி இந்த வெளிப்பக்கம் இருக்கு இல்லையா, அது உள் பக்கம் இருக்குது, இது வெளிப்பக்கம் இருக்குது. இதில் 3 பாசி நம்ம கோர்க்கிறோம். இப்போ இந்த வெளியே வந்த நரம்பில் 2 பாசி போடுறோம். போட்டு இந்த நரம்பை கிராஸ் பண்ணோம். இப்படி வந்துடும். இப்போ இந்த வெளிப்பக்கம் இருக்கிற நரம்பில் 3 பாசி போடுறோம். இதை எடுத்து கிராஸ் பண்ணுறோம். இந்த பக்கம் இந்த நரம்பு எடுத்து அடுத்த பாசியில் போட்டு வெளியே வர்றோம். இந்த வெளியே வந்த நரம்பில் 2 பாசி போடுறோம்.
1 2 3 4 5 வரிசை. இந்த ரவுண்டில் நம்ம இந்த இதில் 5 வரிசை போட்டிருக்கோம். இப்போ போடுறோம் இல்லையா, இது 5 வரிசை. 1 2 3, இப்போ 3 வரிசை போட்டிருக்கோம். 4வது வரிசை போட போகிறோம். இப்போ நம்ம 3 பாசி போடணும் இந்த பக்கமாக இருக்கிற இந்த நரம்பில். போட்டு கிராஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பக்கம் பாசியில் போட்டு உள் பக்கமாக வரணும். அதனால் 2 பாசியை வெளிப்பக்கம் இருக்கிற நரம்பில் போட்டு உள் பக்கமாக கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ 4 லைன் நம்ம போட்டோம் இதே மாதிரி பாருங்கள். இப்போ 4 லைன் போட்டுட்டோம். 1 2 3 4. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லாக்கை இப்படி மேலே பக்கம் வச்சுக்கிட்டு இப்படி வரணும் நமக்கு. அதனால் அந்த மாதிரி பார்த்துட்டு போடுங்க. திருப்பி போட்டாலும் இது மேலே வர்ற மாதிரி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி இது மேலே வர்ற மாதிரி பார்த்து இந்த நரம்பை உள்ளுக்குள்ளே போட்டு எடுத்து வந்துடுங்க. போட்டுட்டு கூட பார்த்துக்கிடுங்க இது இப்படி வருதான்னு. நம்ம இந்த பக்கமாக திருப்பணும். அப்போ இது இப்படி வருது, அந்த பக்கமாக தான் நம்ம திருப்ப போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை திருப்பி போடணும். போட்டுட்டு உள் பக்கமாக நம்ம இப்போ திருப்பணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வெளிப்பக்கம் நரம்பில் ஒரு பாசி போட்டுட்டு என்ன பண்ணணும், இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த 2 பாசி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இருக்குல்ல, இந்த 2 பாசியும் நல்லா பாருங்கள். இந்த பாசிக்கும் இந்த பாசிக்கும் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு இப்போ ஒரு பாசி இந்த நரம்பில் போட்டுட்டு இதுக்குள்ளே இப்படி போட்டு மேலே வந்துடணும். வந்த பிறகு மடங்கிரும். அதனால் நான் சொல்லித்தர கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு, முதல்ல பார்த்துருங்க. இப்போ இந்த நரம்பில் ஒரு பாசியை போட்டு டைட் பண்ணிடுறோம். 1 2 3, இது போடுறதோட 4. ஒரு கட்டத்துக்கு நமக்கு 4 இல்லையா, அந்த கணக்கு போட்டு இதை போட்டு நம்ம கிராஸ் பண்ணிடுறோம். உங்களுக்கு சொன்னது புரியுதான்னு பாருங்கள். நம்ம இந்த லாக்கை உள்ளே போட்டுட்டோம். போட்ட பிறகு இந்த 2 பாசியில் ஒரு பாசியில் நரம்பை கோர்க்க முன்னாடி ஒரு பாசியை கோர்த்துட்டு இந்த பாசியில் நம்ம நரம்பை கோர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த பாசி இருக்கு இல்லையா, அதில் போட்டு நம்ம கிராஸ் பண்ணுறோம். இவ்வளோதான். கிராஸ் பண்ணி இப்படி டைட் பண்ணும்போது அது வந்து ஒன்றா சேர்ந்துக்கும். சரியா, இந்த மாதிரி ஆயிடும். இப்போ அதுக்கு அடுத்த பாசியோ இதே மாதிரி 2 பாசியில் இந்த பாசி நம்ம போட்டோம். இப்போ அடுத்த பாசி இருக்கும் இல்லையா, அது உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியே உள்ளதில் காட்டுறேன். அந்த அடுத்த பாசியில் நம்ம இதில் ஒரு பாசி கோர்க்கணும். இந்த நரம்பில் கோர்த்துட்டு அது உள்ளுக்குள்ளே இருக்கும், நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பார்த்துக்கிட்டு நீங்கள் போடுங்க. இதில் வந்து 2 பாசியில் நரம்பு வரணும், இந்த பாசியிலையும் நரம்பு வரணும். இதில் நம்ம போட்டோம்ல, இதில் இந்த 2வது பாசியில் நரம்பு வந்துடணும். வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பாசி போட்டு கரெக்டாக பாருங்கள், இதில் ஒரு பாசியை போட்டு நம்ம உள் பக்கமாக கொண்டு வந்துடணும். இந்த உள் பக்கம் உள் பக்கம் வந்து நமக்கு மேலே வர்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்து போடுங்க. இவ்வளோதான், போட்டாச்சா பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். அங்கேயும் இதே மாதிரி 3 பாசி தான் இருக்குல்ல, 1 2 3, அதே மாதிரி கீழேயும் 1 2 3 அப்படி வந்து முடியும். இப்போது நம்ம என்ன பண்ணிடுறோம், முடிச்சு போட்டுடுறோம்.
இப்போ நம்ம இதை வந்து உள் பக்கம் ஃபுல்லாக சொருகி இப்படியே சுற்றி இதை வெளியே கொண்டு வரணும். இதை வந்து இப்படியே சுற்றி இப்படி கொண்டு வரணும். அந்த மாதிரி இதை போட்டு நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது இப்படி இருக்கட்டும். இதை நான் சொருகி விட்டுக்கிறேன். இப்போ உங்களுக்கு அடுத்து என்ன போடணும் அப்படின்றத சொல்லி தந்தா, நம்மளோட பேக்கில் இப்போ இது போடணும். இந்த தோளில் மாற்ற இந்த செயின் பண்ணணும். சரியா? இதை நம்ம பின்ன போகிறோம். எப்படி பின்னணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த பாசி எடுத்துப்போம். இந்த 6 நம்பர் பாசி. இதில் 4 பாசி, ஒரு நரம்பு எடுத்துக்கோங்க. உங்கள் அளவுக்கு, உங்களுக்கு எந்த லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு ஒரு 4 பாசி இந்த 6 நம்பர் பாசியை போடுங்க. போட்டு ஆப்போசிட் நரம்பு எடுத்து கிராஸ் பண்ணுங்க. சரிங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒரு 5 வருஷம் போடுங்க. ஒரு பக்கம் 2 போடுங்க, இந்த பக்கம் 1 போடுங்க. ரெண்டு போட்ட பக்கம் 1 எடுத்து கிராஸ் பண்ணுங்க. புதுசாக நரம்பு எடுத்து பண்ணும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும், பார்த்து பண்ணுங்கள். ஒரு பக்கம் 2 பாசி. இது பிளாக் கலரே இருக்கிறதுனால அந்த ஹோல்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் 2 பாசி, ஒரு பக்கம் 1 பாசி. 2 பாசி போட்ட பக்கம் கிராஸ் பண்ணணும். அதில் ஒரு பாசி எடுத்து அப்போ இந்த மாதிரி வரும். இது ஒரு 6 வருஷம் நம்ம போடலாம். ஒன்று 2 3 4 5 இன்னும் 1 வருஷம் போட்டு இந்த 6 நம்பர் பாசியில் நம்ம 6 வருஷம் போட்டோம். 1 2 3 4 5 6. அதுக்கப்புறம் இந்த பாசி எடுத்துக்கிறோம். இந்த பாசி எடுத்து ஒரு பக்கம் 2 போட்டு ஒரு பக்கம் 1 போட்டு 2 போட்ட பக்கம் நம்ம கிராஸ் பண்ணுறோம். சரி, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது 3 பாசியும் அந்த சின்ன பாசியில் 1 பாசியும் கணக்கு. இந்த பாசியும் இந்த இருக்கு இல்லையா,
இந்த பாசியும் 1 2 3 இந்த பாசியோட 4 பாசி கணக்கு கட்டம் வந்துடுதா. அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் நம்ம போட்டுக்கிட்டே வரணும். ஒரு பக்கம் 2 போடுங்க. அது எந்த பக்கமாக இருந்தாலும் ஃபஸ்ட் லைனுன்றதுனால தப்பு இல்லை, போட்டுக்கிட்டே வாங்க. 1 விட்டுருங்க. 2 போட்டதில் ஒரு பக்கத்தை கிராஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். இதே போல் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ, அதாவது ஷோல்டரில் போட்டு நம்ம தொங்க வைக்கிறதுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அதை நீங்கள் கணக்கு போட்டுக்கணும். கணக்கு போட்டு அதை போடணும். இந்த பிளாக் கலர், அதாவது இந்த பெரிய பாசியிலேயே நீளமாக வளர்த்துக்கிட்டு வரணும். இப்போ போடுறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா? அது எப்படி போடணும் போட்டிருக்கேன்னு பாருங்கள். நான் போட்டு வச்சுட்டேன். ஃபுல்லாக போடுற வரைக்கும் நீங்கள் பார்க்க முடியாத டைம் ரொம்ப ஆகும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி அந்த லென்த்து போட்டு வச்சுட்டேன். இந்த பக்கம் 6 வரிசை சின்ன பாசியில் 1 2 3 4 5 6. இந்த பக்கமும் அதே மாதிரி 1 2 3 4 5 6 இந்த மாதிரி போட்டுட்டோம். இப்போ நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இது நீளம் உங்களுக்கு அளந்து காட்டியிருப்பேன். இந்த 6 குட்டி பாசி இருக்குல்ல, அதை அளக்க வேண்டாம். அதுக்கு இங்கேருந்து அளந்துக்குவோம். அப்படியே 39 சரிங்களா? கரெக்டாக 39 இருக்குது. இந்த பெரிய பாசியோடு நம்ம முடிச்சுக்கிறோம். இந்த குட்டி பாசியாக அளக்க வேண்டாம். நம்மளுக்கு எந்த அளவு 35 தேவைன்னா 35ஓடு முடிச்சுக்கிடுங்க. 40 வேணும்னா 40ஓடு முடிச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு இது மாதிரி போட்டு எடுத்துக்கிடுங்க. சரிங்களா? நான் 2 பக்கம் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த போட்டு வச்சுருக்கிறோம் இல்லையா, இந்த நரம்பு கொஞ்சம் நம்ம விட்டு வச்சுருக்கணும். நம்ம அந்த மாதிரி இல்லைன்னா புதுசாக ஒரு நரம்பு சின்னதாக நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு இதே மாதிரி போட்டு இழுத்துடுறோம். எடுத்துட்டு இப்போ இந்த பாசிக்கு தான் நம்ம பண்ணணும். சரிங்களா? இங்கே 2 பாசி போட்டுக்கிடுங்க. இந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 போட்டுக்கிடுங்க. இந்த குட்டி பாசி சரியா? பெரிய பாசியில் சின்ன பாசி. ஒன்று தான், 2 போட்டுட்டேன். 1 தான் போடணும். இந்த பக்கம் 1 போடணும். இந்த பக்கம் நரம்பில் நம்ம ஒரு பாசி போட்டிருக்கோம். இந்த குட்டி பாசியில் கிராஸ் பண்ணுறோம். இந்த பக்கத்துலேருந்து இப்படி கூட கிராஸ் பண்ணலாம். எந்த பக்கம் நரம்புலேயும் ஒரு பாசி தானே போட்டு வச்சுருக்கோம். நம்ம போட்டு வர்ற பக்கமாக போட்டு இதில் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இதுலேயும் ஒரு பாசி இருக்கு இல்லையா, அந்த பக்கமாக ஒரு பாசி 2ஐயும் போட்டுட்டு நம்ம முடிச்சு போட்டு இதை முடிச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி சரியா? இதே மாதிரி டைட்டாக நம்ம முடிச்சு போட்டோன்னே இது சேர்ந்துக்குது. இப்போ இந்த நரம்பை நம்ம இதில் சுற்றி சுற்றி கொண்டு வந்து இதை கட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது நம்ம இந்த பின்னலை வந்து முறிக்கிடக்கூடாது. முறிக்கிறாமல் ஒன் போல் இப்படி எடுக்கணும். இதே மாதிரி ஒன் போல் எடுத்து இதில் கொண்டாந்து இது மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு நான் இதுக்கு வந்து நரம்பு இல்லாமல் விட்டுட்டதுனால
சின்னதாக ஒரு நரம்பு கட் பண்ணி போட்டுக்குவோம். பாருங்கள், இதில் இந்த ஒரு பாசி இருக்கு இல்லையா, இதில் இந்த நரம்பை நம்ம போட்டுக்கிறோம். அதில் நரம்பு முடித்ததுனால அதை அப்படியே விட்டு வச்சுருந்தேன். இதில் அப்படி முடிக்கலை. இப்போ ஒரு பக்கம் ஒரு சின்ன பாசியை போடுறோம். போட்டு நீங்கள் டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி நம்ம கரெக்டாக திருகாமல் கொண்டு வந்திருக்கோமான்றதை பார்த்துக்கிடுங்க, இல்லைன்னா முறுக்கிக்கும். இதில் ஒரு பாசியை போட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு குழப்பமாக இருக்கும், அந்த நரம்பு உள்ளே இருக்குது முடிச்சது. இப்போ இந்த நரம்புலையும் ஒரு பாசி போட்டுட்டு டைட் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு நிமிஷம் முறுக்கிக்கிச்சு பாருங்க. அதை தான் நம்ம கவனமாக பார்த்து பண்ணணும். இதில் பாசி, இந்த பாசியில் நரம்பு இப்படி போட்டு வச்சுக்கிறோம் ஒன் போல். முறிக்கிறாமல் இதை மேல் பக்கத்தில் கூட இப்படி கீழ்ப்பக்கமாக எடுக்கணும். எடுத்துட்டு இப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இந்த பக்கத்தில் ஒரு பாசி திரும்பியும் முறிக்கிறாமல் பார்த்துக்கிடுங்க, முறுக்கிக்கும். போட்டு இதை இப்படி எடுத்துடுறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா போடுறதுல உள்ள நரம்புகளை கட் பண்ணிடுங்க. அது இதுக்குள்ளே இருந்ததுன்னா நம்மளை குழப்பி விட்டுரும். அதை தூக்கிடுவோம், அதில் பாசியை போட்டு அதை முடிச்சு போட ஆரம்பிச்சிருவோம். அதனால் இதை மாதிரி கரெக்டாக அந்த நரம்பு தானான்னு பார்த்துக்கிடுங்க. இல்லை இந்த மாதிரி நரம்புகளை போட்டு கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிங்க. நான் உங்களுக்கு சொருகிட்டு இருந்தால் லேட் ஆகும், முடித்து காட்டணும் இல்லையா, அதுக்காக நான் அதை அப்படியே விட்டேன். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சொருகி நம்ம கட் பண்ணணும். இப்போ பேகு தயாராகிடுச்சு. ஆயிடுச்சா? அந்த பெரிய பாசிக்கு வேலை இல்லை. இப்போ நமக்கு இந்த குட்டி பாசி தான் கொஞ்சம் தேவைப்படும். இதெல்லாம் சொருகிட்டு திரும்ப போடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம இதுவும் எல்லா ஒயரையும் கட் பண்ணி நரம்பெல்லாம் சொருகி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம போட்டாச்சு. இப்போ அடுத்தது என்னென்னா, இந்த பேக்கோட ஒரு மூடி போட்டோம் இல்லையா, இந்த மாதிரி இதை நம்ம போட போகிறோம். இந்த மாதிரி நம்ம போட போகிறோம். சரிங்களா? வாங்க அதை எப்படி போடலான்னு பார்ப்போம். அதுக்கு நரம்பு கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 9 வருஷம் இந்த நீட்டில் போட்டிருந்தோம். இப்போ இங்கே 3 இங்கே 3 விட்டுருங்க. இந்த 3ஐயும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் இந்த 1ல் நான் போடுறேன் நரம்பை. பாருங்கள், போட்டு ஒரே மாதிரி நரம்பை எடுத்து வச்சுக்கிடுங்க, அப் அண்ட் டவுன் இல்லாமல். இப்போ ஒரு பாசியில் நரம்பு இருக்குது. இந்த பக்கம், இந்த வெளி பக்கம் இருக்கிற
நரம்பில் வந்து 3 பாசி நம்ம போட போகிறோம். இப்போ முதல்ல போடும்போது இப்படி தான் இருக்கும். ஏன்னா இது பெரிய பாசி, அந்த அளவுக்கு இது அகலம் வராது இல்லையா, அதனால் அப்படி இருக்கும். நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த நரம்பு, இந்த பக்கம் இருக்கிற நரம்பு எடுத்து உள் பக்கமாக இருக்கிற நரம்பை அடுத்த பாசியில் போடுறோம். லாஸ்ட்டில் டைட் பண்ணும்போது அது டைட் ஆயிரும். இப்போ இதுக்கு இந்த பக்கம் இருக்கிற நரம்பில் 3 பாசி நம்ம போட போகிறோம். நம்ம லைன் வந்து உள் பக்கமாக திருப்பணும். அதனால் அந்த பக்கம் வெளியே இருக்கிற நரம்பில் நம்ம வந்து 3 பாசி போட்டு இந்த பக்கமாக திருப்புறோம். இப்போ டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெளிப்பக்கம் இருக்கிற நரம்பில் 3 பாசி போடுறோம். இப்போ தொடங்குறோம் லைன், அடுத்து 2வது லைன் தொடங்குறோம். 3 பாசி போட்டு தொடங்குறோம். இந்த நரம்பு ஆப்போசிட் நரம்பு எடுத்து 3வது பாசியில் கிராஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு பாசியில் போட்டுட்டு இந்த நரம்பில் 2 பாசி போடுறோம். இப்போ 2 நரம்பில் பாசி இருக்குதா, 2 பாசியில் நரம்பு இருக்குதா. இப்போ நம்ம வந்து போடுறது வந்து 2 பாசி போடணும். சரிங்களா? போட்டு இந்த பக்கம் வர்ற நரம்பு எடுத்து கிராஸ் பண்ணுறோம். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போது அடுத்த லைனு, இப்போ வெளிப்பக்கம் வந்துட்டோம். உள் பக்கமாக நம்ம லைனை திருப்பணும். இந்த முதல் லைன் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும், ஏன்னா பெரிய பாசியிலேருந்து வர்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அடுத்த லைன் வரும்போது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். பாருங்கள். இப்போ மேலே வரும்போது பாருங்கள், இந்த 3 வரிசை வந்துடும். 3 லைன் தான் இருக்கும். 1 2 3 இந்த மாதிரி 3 லைன் தான் வேணும். இது அகலமான இடம்ன்றதுனால நம்ம சின்ன பாசியை போட்டு கொண்டு வர்றதுனால அப்படி இருக்குது. இப்போ சரியாயிரும். இப்போது இந்த வெளிப்பக்கமாக இருக்கிறதுல 3 பாசி போடுறோம் இந்த நரம்பில். சரியா? இப்போ இந்த நரம்பு
அந்த பக்கமாக போகுது இல்லையா, அந்த நரம்பு எடுத்து இந்த மேலே 3 பாசியில் இப்போ ஒரு பாசியில் போட்டுட்டோம், 2வது பாசியில் நம்ம போட போகிறோம் அடுத்த வருஷம். இப்போ இந்த நரம்பில் 2 பாசி போடுறோம். இப்போ இந்த லாஸ்ட் பாசியில் நரம்பை போட்டு வெளியே வரோம். அப்புறம் இந்த வெளியே வந்த நரம்புலையே 2 பாசியை போட்டு உள் பக்கமாக திருப்புறோம். ஃபஸ்ட்டு இங்கேருந்து அந்த பக்கம் போகும், அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரும். இதுதான் இதோட வேலை. அந்த பக்கம் வெளியே போகணுமா, இப்போ இந்த பக்கமாக உள் திரும்பி வருவோம். இப்போ இதில் 3 பாசி. நான் அந்த குடை பேக்கில் வந்து என்ன போட்டேன்னா கோல்டு கலரில் போட்டேன். இவங்க கேட்டிருக்கிறது எல்லாமே பிளாக்காக தான் இருக்கணும், கலர் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் பிளாக் கலர் பாசி எடுத்துக்கிட்டேன், இந்த சின்ன பாசி. வெளியே வந்துட்டோம். இந்த பக்கம் வெளியே வந்த பிறகு நம்ம அப்படியே 2 பாசி போட்டு அந்த பக்கமாக திருப்புறோம், உள் பக்கமாக நம்ம திருப்புறோம். இந்த மாதிரி 3 லைன் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த நீளம் போட்டு நம்ம முடிக்கலாம். அந்த நீளம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து இதை விட அகலம் கம்மின்றதுனால இந்த நீளம் எனக்கு கரெக்டாக இருந்தது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 வருஷம் நான் போட்டிருக்கேன். இதில் அதுக்கு 15 கூட தேவைப்படலாம். போட்டு இதே மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ணி முடிச்சிட வேண்டியது தான். அவ்வளோதான். இந்த ரவுண்டுக்கு நம்ம இங்கே போடுறதுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி உங்களுக்கு செட் ஆகாது, இது மாதிரி போட வேண்டாம்னு தோணுச்சுன்னா இந்த அளவுக்கு விட்டுட்டு மேக்னெட் லாக் இருக்கு இல்லையா, அதை இங்கே வச்சு பிட் பண்ணி இப்படி போட்டுருங்க. அவ்வளோதான். அதுவும் ஓகே தான். நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதே மாதிரி போட்டு நம்ம முடிக்கலாம். ஓகேங்களா?